ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா, ரொம்ப குஷியாக இருக்கேங்க. ஏன்னா ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள்லாம் நான் இன்றைக்கி ஒரே நாளில் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் கிடையாது, உங்களுக்குமே மிகப்பெரிய கிஃப்ட் கிடைக்க போகுது. அது என்ன கிஃப்ட்டுன்னு சொல்கிறேன், கேளுங்க. முதல்ல நம்ம இன்றைக்கி செம்ம ஹார்வெஸ்ட்டுங்க. மாடி தோட்டத்தில் ஆடிப்பட்டம் பிறந்தது எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியான ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா, அதனால் ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது. எனக்கு இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னாக்க, காய்கறி ஹார்வெஸ்டெல்லாம் பண்ணி ஒரு வாரம் 10 நாளைக்கு தேவையான காய்கறி இன்றைக்கி ஒரு நாள் எடுத்தனால எனக்கு தலை கால் புரியலைங்க. அது மட்டும் இல்லை, ஆடி மாதத்துக்கான ஒரு கிஃப்ட்டுமே உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. அது என்ன கிஃப்ட்டுன்னு கேட்குறீங்களா? அது நான் சொல்ல மாட்டேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு தான் அந்த கிஃப்ட்டு, சரிங்களா? ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க, எனக்கு தெரியும். பண்ணாமல் பார்க்குற 50 அதிர்ஷ்டசாலிங்களுக்கு நான் கண்டிப்பாக நீங்களே சந்தோஷப்படுற அளவுக்கு மிகப்பெரிய கிஃப்ட்டு தான் கொடுக்க போகிறேன். அது என்ன கிஃப்ட்டுன்ட்டு நான் முதல்ல சொல்கிறேன். இப்போ காய்கறி ஹார்வெஸ்ட்டை முதல்ல நம்ம பார்க்கலாம். நான் உங்ககிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கத்திரிக்காய் ரகங்களில் ஏகப்பட்ட கத்திரிக்காய் போட்டு வச்சுருக்கேங்க. அதுவும் பாருங்கள், கத்திரிக்காயில் இத்தனை வகை நமக்கு தொடர்ச்சியாக கிடச்சிட்ருக்கு. செவந்தம்பாடி கத்திரி, வேங்கேரி கத்திரி, வெள்ளை குண்டு கத்திரி, ஊதா கத்திரி, அப்புறம் மணப்பாறை கத்திரி, அப்புறம் உஜாலா கத்திரி, இது மாதிரி நிறையா வெரைட்டி கத்திரி நமக்கு தொடர்ச்சியாக ஹார்வெஸ்ட்டு கிடச்சிட்டே இருக்குது. நான் இப்போ புது ரகங்கள் நிறையா போட்டு வச்சுருக்கேன். அதுவுமே நல்லா ஒரு பூக்கிற தருணம் ஆகிப்போச்சு. இனிமேல் நிறையா கத்திரிக்காய் ரகத்தில் இத்தனை இருக்கான்னு உங்களுக்கே ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறையா கத்திரிக்காய் தொடர்ச்சியாக ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பார்க்குற நண்பர்களுக்குமே இனி ரெகுலராகவே மந்த்லி ஒன்ஸு ரெகுலராகவே எனக்கு தெரியும் தொடர்ச்சியாக யார் கமெண்ட் பண்ணுறாங்க, லைக் போடுறாங்க, நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற நபர்கள் யாருன்னு எனக்கு தெரியும். அவர்களை தேர்ந்தெடுத்து அவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு நிறையா விதைகள், கட்டிங்ஸுன்ட்டு ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறேன். கொரியர் சார்ஜ் வாங்காமலே ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறேன், சரிங்களா? இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கிப் பண்ணி அவங்க என்ன பார்க்கவா போகிறாங்க, அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது, நம்ம ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு, மேடம் உங்கள் வீடியோவை நான் ஃபுல்லாக பார்த்துட்டேங்க, ஃபஸ்ட்லேருந்து வாட்ச் பண்ணேங்க, ஆமாம் இந்த கத்திரிக்காய் பறிச்சிங்க, இந்த தக்காளி பறிச்சிங்க, இன்னும் பேசுனீங்க அப்படின்னு ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு இடையில உள்ளதை நமக்கு கதையாக சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பார்த்தா முழுசாக பார்த்துருக்கவே மாட்டாங்க. எனக்கு சிரிப்பு தான் வரும் அந்த மாதிரி சொல்கிறவங்கள நினச்சாவே. ஏன் கேட்டிங்கனாக்க, அவங்க ஒரு காய்கறி விதைகள், கட்டிங்ஸ் வேணும், பூச்செடிகள் வேணுங்கிற ஒரு ஆசையில் பொய் சொல்கிறாங்கன்னு தெரியும். ஆனாலுமே நான் கொடுத்துடுவேன். ஆனால் இனிமேல் அப்படி கிடையாது. நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறாங்க, கமெண்ட் போடுறாங்க, அதே நேரம் லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற நபர்களுக்கு எல்லாருக்குமே கட்டிங்ஸு, விதைகள்னு ஏகப்பட்டது இனிமேல் நான் கொடுக்க போகிறேன், சரிங்களா? இப்போ பாருங்கள், வேங்கேரி கத்திரி ஒரே ஒரு புடலங்காய் இருந்தது. சரி அப்படி சொல்லிட்டு பீக்கங்காவோட கூட்டு மாதிரி பண்ணிடலான்ட்டு அதையுமே பறிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்டு மிளகாய் இருந்தது. இது செம்ம காரமாக இருக்கும், ரொம்பவே சுவையாக வாசமாக இருக்கும். அதனால் சரி இதையுமே கொஞ்சம் நம்ம பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு பறிக்கிறேங்க. இன்னொரு விஷயம், நம்ம எப்போவுமே இந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை, இந்த கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம அதை ஹார்வெஸ்ட் பண்ணின வாக்கில் போயிட்டு நீங்கள் சமைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட டேஸ்ட்டும் வாசனையும் அடிச்சிக்கவே முடியாதுங்க. அவ்வளோ ஹெல்த்து மட்டும் கிடையாது, அந்த வாசனையும் டேஸ்ட்டுமே உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும், சரிங்களா? இது மாதிரி நமக்கு அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற சில விஷயங்கள், இந்த பாருங்கள், வெண்டைக்காய் செடியிலேயே மஞ்சள் கலரில் இலை இருக்குது. சத்து குறைபாடுனால தான் இருக்குது. எனக்கு அது கிளியர் பண்ணுற அளவுக்கு நமக்கு டைமே இல்லைங்க. 2 நாளாக எனக்கு மனசே சரியில்லை. அதனால் மாடி தோட்டத்துக்குமே நான் வரல. ஏன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு 3 நாளாக காய்ச்சல். அதனால் எப்போ வருவார், நான் போகிறேனாலும் வேண்டாம் குழந்த இருக்கா, அதனால் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்போ வருவாருன்னு அதை ஒரு டென்ஷனாகவே வெயிட் பண்ணுறதுனால சரி இந்த மாடி தோட்டத்துக்கு மேலே வர எனக்கு தோணவே இல்லை. சரி இன்றைக்கி அப்படியே விட வேணாமேன்னு சொல்லிட்டு தான் அரை மனசாக நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன்.
குடமிளகா பாருங்கள், இது வந்து கொஞ்சம் லேசாக வந்து சத்து குறைபாடுனால சுண்ணாம்பு சத்து கம்மியாக இருக்கிறனால லேசாக அழுகுன மாதிரி ஒரு ஓரத்தில் இருந்தது. அதனால் அதையுமே நான் பறிச்சுக்கிட்டேன். அப்புறம் கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா செவந்தம்பாடி கத்திரிக்காயுமே கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன். இது மாதிரி சில கத்திரிக்காய்களை பறிக்கும்போது நமக்கு ஒரு ஆசை இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அது அப்படியே வந்து எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி போட்டு சூப்பராக வைக்கணும்னு. இங்கே பாருங்கள், குடமிளகாய் அங்கே ஒன்று பறிச்சிருக்கோம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 தயாராக இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டுமேனு அதோடு ஈக்குவலாக இதையுமே ஒரு முட்டை பொடி மாசுக்கு இருக்கட்டும்ன்ட்டு பறிச்சுக்கிட்டேன். எண்ணெய் கத்திரிக்காய் வைக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் வர்றதுனால அவருக்கு உடம்பு சரியில்லை. எந்தளவு ஏன்னா என்கிட்ட சொன்னால் நான் பயந்துடுவேங்கிறனால என்கிட்ட எந்த விஷயமுமே சொல்லவே மாட்டார். அப்படியே மெதுவாக சொல்லுவாங்க, இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை, நான் அப்படியே லீவ் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் சொல்லும்போது ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றுனாங்க. எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருந்தது. நம்ம வீட்டுக்கு ஏன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி ஊசியெல்லாம் போடுறதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப அந்த மாதிரி கிரிட்டிக்கலாக ஆனாலே எனக்கு அப்படியே மனசே ரொம்ப விட்டு போயிடும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நார்மலாக சாப்பிட்றதையும் வண்டியில் வர்றதையும் பார்த்து தான் கொஞ்சம் மனசுக்கு தெம்பாக இருந்தது. சரி, அவருக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக கீரை அது இதுன்னு நம்ம சமைச்சு கொடுத்தாலும் இந்த கத்திரிக்காய் நம்மளால் செய்ய முடியாது. எங்கள் வீட்டுக்காருக்கு கத்திரிக்காய் பிடிக்காததுனால எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி வச்சேனாக்கா 2 நாளைக்கு நான் வச்சுக்குவேன். இன்றைக்கி பறிக்கிற காய்கறியெல்லாம் ஒரு சின்னதாக ஒரு கூட்டு மாதிரி பண்ணிவிட்டு கீரை பொரியல் பண்ணி ஏதோ ஒரு சாம்பார் வைக்கலாம். இருக்கிற காய்கறி எல்லாம் வெட்டி போட்டு ஒரு சாம்பார் மாதிரி வைக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து அவரைக்காய் கிடச்சிருக்கு, தம்பட்டை அவரை கிடச்சிருக்கு, கத்திரிக்காய் கிடச்சிருக்குது, அதுக்கப்புறம் நிறையங்க மொச்சை கிடச்சிருக்குது. நிறைய காய்கறி இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணுறதுனால பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம இன்றைக்கி. ஆனாலுமே பார்த்திங்கன்னா மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி எனக்கு மாடி தோட்டத்துக்கு வர்றதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா 3 நாளாக ஆச்சு மாடி தோட்டத்துக்கு வந்து. சரி, இன்றைக்கியாவது வருவோம் அப்படின்னு தான் நான் வந்தேன். ஆனாலும் இங்கே வந்தாலும் எனக்கு மனசு வந்து கொஞ்சம் சரியில்லை தான் ஒரு மாதிரி. அதாவது வீட்டில் வந்து எல்லாமே நமக்கு வந்து ஹஸ்பண்ட் மட்டும்தான். அவங்க தான் நமக்கு வந்து ஒரு பில்லர் மாதிரி. அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் வந்து ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நீங்கள் தான் என்னோட நண்பர்கள். ஏன்னா நிறைய அதாவது உறவுக்காரங்க கூட ஏதோ ஒரு சமயத்தில் கூட அவளுக்கு வேணுங்கிற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. ஆனால் வந்து யாருன்னே தெரியாது. ஏன்னா உறவுக்காரங்க ஏன் அப்படி திங்க் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்சது ஒரு விஷயம் பண்ணியிருப்போம், பிடிக்காத விஷயம் ஒன்று பண்ணியிருப்போம். அப்போ வந்து பிடிச்சதை மறந்துடுவாங்க, பிடிக்காத ஒரு விஷயத்த மனசில் வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. என்னோட பேச்சுக்களையும் என்னோட நேரில் அந்த வாட்ஸ்அப் குழு மூலமாக என்கிட்ட வந்து பழகும்போது நான் எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் பேசுகிற பழக்க வழக்கங்கள் எனக்குமே மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் தான். ஏன்னா எனக்கு நண்பர்களாக நீங்கள் கிடைச்சதுக்கு நிறையா வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட எந்த பணமுமே வாங்காமல் நிறைய காஸ்ட்லி பிளான்ட் அனுப்புகிறீங்க. ஏதாவது ஒரு கஷ்டம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து நான் ஒரு சோக ஸ்டேட்டஸ் போட்டால் கூட என்னாச்சு சிஸ்டர், ஏன் மூட் அவுட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குற நண்பர்கள் இருக்கிறீங்க. இதே என் உறவுக்காரங்களும் சரி, என்னோட நண்பர்களும் சரி, யாருமே அது மாதிரி கேட்டது கிடையாது. அப்போவே வந்து எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஏன்னா நல்ல நண்பர்களை நம்ம சேகரிச்சுக்கிட்டு இருக்கோங்கிற ஒரு திருப்தி இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி வந்து கீரைகள் நம்ம கொஞ்சம் நிறையாவே தான் எடுத்துக்கிறேன். ஏன்னாக்கா அப்படியே விட்டாலுமே விதைகள் ஆகுது. ஏன்னா நம்ம இப்போ ஒரு செம்பருத்தி செடி இருக்குன்னாக்கா அது எப்படி வந்து விதைகள் பரவுதுன்னே எனக்கே தெரியல. ஏன்னா மண் கலவையில் பரவுதா, ஒவ்வொரு நேரம் முன்னாடி நான் போட்டு விடுவேன் அந்த மண்ணில். அது ரொம்ப நாளாகி போச்சு. 4-5 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவேன். எல்லா செடியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் விதைகள் தூவி விடுவேன். எல்லா பக்கமுமே வரட்டுமே, மழை நேரம்னா சாயாது, ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட்டாக இருக்கும், அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணி நான் தூவி விடுவேன். இப்போ அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. ஆனாலுமே பார்த்திங்கனாக்கா எல்லா தொட்டிலையும் கீரைகள் தான் இருக்குது. அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா 4 மந்த்துக்கு முன்னாடி போட்ட விதைகள் இன்னுமே மக்காமல் அது முளைச்சி வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்க்கு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து எல்லா கத்திரிக்காய் விதைகள்லையுமே எல்லா கத்திரிக்காய் ரகத்துலேயுமே விதைகள் வந்து சேகரித்து வச்சுருக்கேன், எல்லா நண்பர்களுக்குமே கொடுக்கறதுக்காக. அதோட சில நண்பர்கள் எனக்கு டேபிள் ரோஸுமே கொடுத்துருக்குறாங்க, 10 கலர் கொடுத்துருக்குறாங்க. அந்த 10 கலருமே இப்போ வந்து நட்டு வைக்க போகிறேன். நட்டு வச்சுட்டு ஒரு 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 வாரம் இல்லைன்னா ஒரு 10 நாள், அதிகபட்சம் 10 நாள்னு வச்சுக்கோங்களேன். எல்லா நண்பர்களுக்குமே வந்து ஒரு 10 கலர்
டேபிள் ரோஸ், அப்புறம் சில விதைகள் எல்லாமே வந்து கொடுக்கலாங்கிற ஒரு பிளானில் இருக்கேன். சரிங்களா? என்னென்ன விதைகள் நம்ம தோட்டத்தில் கலெக்ட் பண்ணுறோமோ அத்தனை விதைகளுமே அத்தனை கட்டிங்குமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஆனால் இன்னொரு கண்டிஷன், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கும் என்னோடய வீடியோவை ரெகுலராக லைக் பண்ணி கமெண்ட் போடுறவங்களுக்கு மட்டும்தான். அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்காமலே இருந்துட்டு பார்த்துட்டேன்னு சொன்னாலும் லைக் போடுறது, கமெண்ட் பண்ணுறதுலாம் வந்து எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினச்சாலுமே எனக்கு தெரியும். கமெண்ட் ஐடி, என்னோடய வீடியோஸ் பார்க்குற ஐடி எல்லாமே எனக்கு தெரியும். அதனால் நான் திரும்ப சொல்கிறேன், நம்மளோட சப்ஸ்கிரைபர் என்னோட சேனல் ரெகுலராக பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% வந்து கட்டிங்ஸ் விதைகள்ன்ட்டு வரும் நாட்களில், வரும் வாரங்களில், சரிங்களா, வரும் வாரங்களில் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அவரைக்காய், மொச்சக்காய் இது வந்து பார்த்திங்கனாக்கா அவரைக்காய் பூவும் மொச்சக்காய் பூவும் ஒரே மாதிரி இருக்கும், இலைகளுமே அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் இது அவரைக்கானே நினச்சிட்டு இருந்தேன் இது காய்க்கிற வரைக்குமே. கடைசியில் ஹார்டாக இருக்கிறத பார்த்து தான் தெரிஞ்சு ஆஹா இது மொச்சை அப்படி சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் சரி ஓகே எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவரைக்காயுமே கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். மொச்சை வந்து எங்கள் வீட்டில் யாரும் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, நானுமே சாப்பிட மாட்டேன். அதனால் வந்து சரி போட்டுட்டோம், நல்லா அது பூத்து காய்க்கிறத வீண் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால் ஏதோ ஒரு காரக்குழம்புல கத்திரிக்காய் கூட போட்டு சமைச்சிக்கலான்ட்டு அதை பறிச்சிட்டேன். அப்புறம் அவரைக்காய் வந்து சரி சாம்பார், நம்ம தான் சொன்னோம் இல்லையா, கலவை சாம்பார் மாதிரி எல்லா காய்கள்லேயும் ஒன்று ஒன்று போட்டு, தம்பட்டை அவரை இருக்குது, அப்புறம் வந்து அவரைக்காய் இருக்குது, 2 மொச்சை, கத்திரிக்காய் வந்து முழுசாக போட்டோன்னாக்கா அதை எடுத்து ஒரு பக்கமாக கிண்ணத்தில் வச்சுருவேன். அவர்கிட்ட கத்திரிக்காய் போடாத மாதிரி ஒரு சாம்பாரை கொடுத்துருவேன். அவங்க அப்பாவுக்கு என்னெல்லாம் பிடிக்காதோ, அவங்க அப்பாவுக்கு என்னெல்லாம் அலர்ஜியோ அதே சேம் அவங்க பொண்ணுக்குமே. இவர் என்ன காய் வேணாங்கிறாரோ அவளும் அந்த காய் சாப்பிட மாட்டாள். அது அலர்ஜின்னு சொன்னார்னா இவளுமே எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி இருக்கும்பா. அவர் அந்த ஒரு காய் சாப்பிட்டுட்டு வாமிட் வர மாதிரி இருக்குன்னா உடனே இவளும் அதே தான் சொல்லுவாள். ஸோ வந்து காயே சாப்பிடாம என்ன பண்ணலான்ட்டு அப்பாவும் பொண்ணும் நிறையா திங்க் பண்ணுவாங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரும் பெருசாக காயெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க, என் பொண்ணுமே காய் சாப்பிட மாட்டாங்க. இப்போ மாடி தோட்டத்தில் காய்கறி பறித்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நம்ம சமைக்கிறதுனால டேஸ்ட் நல்லா இருக்குது. அதே நேரம் நல்லா வெந்து பஞ்சு போல் இருக்கிறனால அவளுக்கு அந்த மாடியில் பறிக்கிற காய்கறியிலேயே கூட்டோ இல்லை குழம்போ வைக்கும்போது சாப்பிட்றாங்க. அவங்க அப்பாவுமே இதில் வந்து மருந்து அடிக்காததுனால கீரையுமே ரெகுலராகவே எடுத்துக்குவார். இங்கே இருக்கும்போது வாரத்துக்கு 3 வாட்டியாவது ரெகுலராக கீரைகள் எடுத்துக்குவாங்க. நம்ம காய்கறியெல்லாம் நிறையாவே பறிச்சிட்டோம், தேவைக்கு மீறி நம்ம பறிச்சிருக்கோம். அதுவும் மிஞ்சி போயிட்டு இப்போ பார்த்திங்கனாக்கா இன்னும் நிறையா காய்கள் இருக்குது, நாளைக்கு பறிக்கிற அளவுக்கு இருக்குது. நான் சரி போதும், அதெல்லாம் பிஞ்சு இன்னும் கொஞ்சம் விடுவோம், ஒரு 2 நாள் விட்டு பறிச்சுக்கலான்ட்டு இருக்கிறத வரைக்கும் பறிச்சுக்கிட்டேன். வந்ததுக்கு சாமிக்குமே பூ பறிச்சுக்கணும், சாமி பிள்ளையாருக்கு பறிக்கலான்னு சொல்லிவிட்டு அதுவுமே செம்பருத்தி, ரோஸ், அப்புறம் அடினியமில் நிறைய கலர்ஸுமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பூக்களையுமே நான் பறித்து சாமிக்கு வைக்கலான்ட்டு பறிச்சிருக்கிறேன். உங்கள் தோட்டத்தில் இதே மாதிரி நிறைய வந்து செடிகள் வளங்க, பிடிச்ச காய்கறிகளை உங்கள் தொட்டியில் போட்டு ஹார்வெஸ்ட் பண்ணி அதை சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பூக்களை வந்து வளர்த்து அதை கண்ணால் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் சாமிக்கு பூஜைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், நீங்களுமே வச்சுக்கலாம். செண்பகப்பூ இங்கே பூக்கள் பறிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வாசனை, அப்படி ஒரு வாசனை, என்ன இது ஒரு வாசனை அடிச்சுட்டே இருக்குதுன்னு பார்த்தா கடைசியில் செண்பகப்பூ பாருங்கள், சின்ன தொட்டிலேயே அழகாக வந்து செண்பகப்பூ மலர்ந்துருக்கு. வாசனை அப்படி அந்த இடத்துல நிற்கவே முடியல, அத்தனை வாசனைங்க. அந்த வாசனையில் தலைவலியே வந்துடும் போல் அவ்வளோ. ஆனால் வாசனை ரொம்ப பிரமாதமாக இருக்குது. எதனால் இது சொல்கிறேன்னா, அதாவது 15 வருஷம் 20 வருஷம் ஆகும் செண்பக மரம் வச்சு அது பூக்கள் பூக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு குட்டியோண்டு தொட்டியிலேயே நிறைய மொட்டு, ஒரு 10 மொட்டு இருக்குது. அதில் ஒரு செண்பகப்பூ வந்திருக்கு. திரும்ப ரெகுலராகவே வந்து நமக்கு செண்பகப்பூ வர்ற அளவுக்கு கொஞ்சம் மொட்டு வந்து பெருசாக தான் இருக்குது. அப்புறம் அங்கங்கே கொத்தவரங்காய் இருக்கிறனால சரி இதையுமே விட வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியே ரொம்ப டயர்டாயிட்டேங்க, நிஜமாக தான் சொல்கிறேன். ஹார்வெஸ்ட் அங்கங்கே தேடி பிடிச்சி அது இதுன்ட்டு எடுக்கிறதுலே பயங்கர டயர்டாயிட்டேன்.
அவ்வளோ காய்கறிகள் அவ்வளோ பூக்களுமே நமக்கு வந்து கிஃப்டாக அந்த மாடி வந்து நமக்கு கொடுத்துருக்கு, மாடி தோட்டம் கொடுத்துருக்கு. பாருங்கள், மஞ்சள், வெள்ளை, சிகப்பு, பிங்க்கு அப்படின்னு நல்ல பல வண்ணங்களில் நமக்கு வந்து எல்லா ஃப்ளவருமே கிடச்சிருக்கு. இப்போ நான் வந்து எடுத்துகிட்டு கீழே வந்துட்டேன். இங்கே பாருங்கள், கொத்தவரங்காய், மொச்சக்காய், தட்டக்காய், அவரைக்காய், தம்பட்டை அவரை, சொடக்கு தக்காளி, அப்புறம் வந்து புடலங்காய், பீக்கங்காய், வெண்டைக்காயில் 3 கலர், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், மல்பெரி, தக்காளி, கத்திரிக்காயில் 7 ரகம், அதுக்கப்புறம் வந்து கொடமிளகாய், சங்குப்பூ எடுத்திருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன், பூக்கள் எடுத்துருக்கிறேன், கீரைகளுமே எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ண இன்றைக்கி சூப்பரான ஹார்வெஸ்ட்டு தான். நீங்களுமே ரெகுலராகவே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆடிப்பட்டத்துக்கு ஹாப்பியாக வந்து சாப்பிடுங்க. ஓகே, பாய் நண்பர்களே.